Hi, hello. Welcome to Sri Electronics and Embedded Solutions Coimbatore. So, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட் வந்து பாத்தீங்கன்னா 48 volt 1000 watt 17 inch hub motor for bike. So, இதனுடைய unboxing video previously பார்த்தோம். So, இந்த வீடியோல நீங்க வந்து complete demo எப்படி வந்து கனெக்ட் பண்றது, எப்படி இத ரன் பண்றது. So, additionally நாங்க வந்து digital speedometer கனெக்ட் பண்ணிருக்கோம். So, அதை நாங்க ஸ்பீட் வேரி பண்ணி இங்கே நம்ம RPM இன்க்ரீஸ் ஆகுறது எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கிட் வாங்கினாலும் எப்படி கன்வெர்ட் பண்ண தெரியறதில்ல அப்படிங்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த கிட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி 17 inch ஹப் மோட்டார். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு செட்டப்பில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் 17 inch நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெரிய சைஸ் ஹப் மோட்டார் கனெக்டட் வித் இதனுடைய ஒயர் வந்து இந்த கண்ட்ரோலருக்கு போகுது. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் ஒயரிங் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ கண்ட்ரோலர், 48 volt 30 amps கண்ட்ரோலர், சரிங்களா. ஸோ இது வந்து கனெக்டர் அசம்பிளி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 5 டெர்மினல் வரும். இந்த 5 டெர்மினல்லேருந்து நம்ம கனெக்டிங் அவுட்புட் எடுப்போம். ஸோ அடுத்தது வந்து பவர் கீ, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், த்ராட்டில். ஸோ இதுதான் பேசிக் அசசரிஸ். இந்த பேசிக் அசசரிஸ் வச்சு எப்படி நம்ம இந்த இதை வந்து ரன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம், சரிங்களா. இந்த கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து டெமோ பார்க்கலாம் எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா 00 இருக்குது. ஸோ இந்த மீட்டருடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர், பேட்டரியினுடைய இண்டிகேஷன்ஸ். ஸோ 52.6 volt வந்து இன்புட்டில் வந்துட்டுருக்கு, 0.0 கிலோமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு மெமரி. ஸோ இனிஷியலாக இப்போ நீங்கள் ஆன் பண்ணையில் எத்தனை கிலோமீட்டரோடு இருக்குங்கிறத இனிஷியலாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கிலோமீட்டர் வந்து காமிக்கும். ஸோ அப்புறம் கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போனால் இங்கே ஸ்பீடோமீட்டரில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த இண்டிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீடோமீட்டரில். ஸோ இன்பில்டு மெமரி வரக்கூடிய கேஷாய் பிராண்ட் ஸ்பீடோமீட்டர் தான், சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ராட்டில். ஸோ இது வந்து 3 speed த்ராட்டில், 1 2 3 ஸ்பீட் த்ராட்டில் அலாங் வித் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்குது இந்த த்ராட்டிலில். ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலருடைய கனெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து மோட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் அவுட்புட் வருது. இந்த ஒயர் அவுட்புட்லேருந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு போகக்கூடிய ஒரு 6 pin கனெக்டர் ஒன்று வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வருது, அது வந்து எல்லோ, ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ எல்லோ டு எல்லோ, கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய எல்லோ டு எல்லோ, ப்ளூ டு ப்ளூ, க்ரீன் டு க்ரீன், சரிங்களா. ஸோ அடுத்த பேர் ஆஃப் ஒயர் வந்து நம்ம எங்கே கொடுக்குறோம், இது வந்து கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய இந்த 4 செட் ஆஃப் ஒயரை வந்து 6 ஒயர் வரும், அதை நம்ம இந்த சாக்கெட்டில் சொருகிறோம். இவ்வளோ தான் மோட்டர் வித் கண்ட்ரோலர் இதில், சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம வந்து பவர் கீக்கு போகிறோம். பவர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆன் ஆஃப். இந்த பவர் கீ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இது வந்து நீங்கள் சப்ளைலேயும், அதாவது இந்த 2 ஒயர் சொல்ல மறந்துட்டேன், பிளாக் அண்டு ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ளைலேருந்து கொடுக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு ரெட் ஒயர் வந்து பாசிட்டிவ் வோல்ட்டும் இது பிளாக் ஒயரில் வந்து நெகட்டிவ் வோல்ட்டும் கொடுக்குறோம். ஸோ அதனுடைய ஒரு எண்டு வந்து பாசிட்டிவுக்கும், இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய ஆரஞ்சு ஒயர், சரிங்களா. ஆரஞ்சு ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இது ஒரு சுவிட்ச் க்ளோசிங் மாதிரி. ஸோ அதனால் அப்படி கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் கனெக்ஷன். த்ராட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். த்ராட்டிலிருந்து 3 ஒயர் வரும், சரிங்களா. 3 கனெக்டர் வரும். ஸோ அதில் வந்து ரெட்டு, பிளாக் அண்டு க்ரீன் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய ரெட்டு, பிளாக்கு அண்ட் க்ரீனில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ த்ராட்டிலிருந்து வரக்கூடிய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரெட்டு, க்ரீன் அண்ட் பிளாக் வந்து கண்ட்ரோலருக்கு வந்து ரெட்டு, க்ரீன் அண்ட் பிளாக் போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 speed த்ராட்டிலுக்கு போகுது. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்களா,
இந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரௌன் டு ப்ரௌனு, அப்புறம் இதில் வந்து ஒயிட் டு பிளாக்கு, அடுத்தது வந்து ப்ளூ டு பிங்க் போகுது. ஸோ அடுத்தது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்லட் டு பிளாக்கு, அப்புறம் வந்து எல்லோ டு ப்ளூ போகுதுங்க. சரிங்களா, இவ்வளோ தான் இதனுடைய டோட்டல் கனெக்ஷன். ஸோ இது வந்து பவர் சப்ளை, இது வந்து நெகட்டிவ் சப்ளை. ஸோ அடுத்தது வந்து மோட்டர் லைன் இஸ் கனெக்டட் வித் கண்ட்ரோலர். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கனெக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறோம் எப்படி இது கிலோமீட்டர் ட்ரிவன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ we are varying the ஸ்பீடு ஃபஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஃபார்வர்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்பீடை. ஸ்பீடோமீட்டரில் பாருங்கள், அப்படியே 3 இன்க்ரீஸ் ஆகிட்டு 11, 15, 18, 20, 22. ஸோ அப்படியே கிராஜுவலாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இங்கே 30க்கு மேலே போனாலே கொஞ்சம் ஷேக் வருது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நாங்கள் அப் டு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் 30க்கு மேலே போனாலே இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ராடு வந்து ஷேக் ஆகிறதுனால மேக்ஸிமம் அதுக்கு மேலே போக முடியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, செக் பண்ணிக்கேன். இது ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது. இங்கே 27, 26 அப்படி போகுது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து ரிவர்ஸில் போட்டு பார்க்கலாம். ரிவர்ஸ் ரிவர்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ரன் பண்ணலாம். ரிவர்ஸ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ கிராஜுவலாக 9, 10, 13, 15, 18, 20 அதே ஸ்பீடு வந்து போகுது. 25க்கு மேலே போனாலே உங்களுக்கு அதனுடைய ஸ்பீடு வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ திஸ் நீங்கள் வந்து ஸ்பீடு வேரி பண்ணிக்கலாம். 2, 3 கூட வச்சு ரன் பண்ணலாம். ஃபார்வர்ட் போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்பீட்லேயும் வரும். தேர்டில் செகண்டில் போகும். எல்லா மூவியுமே ரன் ஆகும். ஸோ அதுக்கு செகண்ட் ஸ்பீடில் என்ன மேக்ஸிமம் ஸ்பீடோ அதை அச்சீவ் ஆகும். தேர்ட்லேயும் என்ன ஸ்பீடு அச்சீவ் ஆகணும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களுடைய ஈஸியஸ்ட் வே ஆஃப் கனெக்ஷன். ஸோ நீங்கள் ஒன்றுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஸோ இதோடைய கனெக்ஷன் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும். இந்த ஸ்பீடோமீட்டர் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா இந்த கிட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கிட்டில் என்னென்ன அக்சசரிஸ், இது வந்து எஸ்பெஷலி டிஸ்க் மாடல். சரிங்களா, ஸோ இந்த கிட்டு கூட நம்ம வந்து டிஸ்க் அசம்பிளியும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அந்த அன்பாக்சிங்கில் பாருங்கள். அண்ட் அந்த கிட்டு வந்து இது கூட இந்த அக்சசரிஸ் கூட இந்த கிட்ஸ் எல்லாமே we are providing. சரிங்களா, ஸோ இதுதான் கம்ப்ளீட் டெமோ வீடியோ ஹவு டு டெஸ்டிங் திஸ் 48V 17" ஹப் மோட்டார். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய ஸ்கூட்டரில், அதாவது ஹீரோ ஹோண்டா, அதாவது நீங்கள் ஹைப்ரிட்டாக மாற்றணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய வண்டியில் எல்லாமே இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் இல்லைனாலும் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கலாக மாற்றணுன்னாலும் இந்த ஹப் மோட்டர் வந்து செட் ஆகுது. ஸோ இது வந்து 2 அசம்பிளியில் வருது. ஒன்று வந்து வித் ரிம்மோட வருது, இன்னொன்று வந்து டயரோடவே நாங்கள் கொடுத்துறோம். ஸோ நீங்கள் பேக் வீலில் அப்படியே நீங்கள் கழட்டி அப்படியே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ திஸ் இஸ் தி கம்ப்ளீட் demo video of the 48V 1000W 17" hub motor for the scooters. So if you want, you can kindly contact us. WhatsApp பண்ணுங்க, கால் பண்ணி